சோஸ்ர நமஸ்காரமும் உண்டாக கடவது. என் இறைவா, உம்மை நான் வணங்கித் தொழுகிறேன். என் முழுமனதோடு உம்மை அன்பு செய்கின்றேன். என்னை படைத்த கிறிஸ்தவனாய கடந்த இரவிலே காப்பாற்றிற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றேன். இந்த 4 செயலெல்லாம் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். உமது திருவலத்திற்கு ஏற்றவாறு அடியே நடக்க அருள்புரிவீராக. உன் மேன்மைக்காக என்னை பாவத்திலிருந்தும் ஒவ்வொரு தீமையிலிருந்தும் காப்பீராக. என்னிடம் என் அன்புக்குரிய அனைவரும் திருவருள் இருப்பதாக. ஆமென். தானாய் அனாதியாய் சரீரம் இல்லாதவர்களாய் அளவிலா சகல நன்மை சூரியமாயும் ஞானத்தினாலும் பலத்தினாலும் காரணத்தினாலும் எங்கு வியாதித்திருக்கிறவராகிய எல்லாவற்றுக்கும் ஆதி காரணமாய் கதியாய் பொல்லார்வளே நரகத்திலே தள்ளி நல்லவர்களுக்கு மோட்சம் கொடுக்கிறவராகிய பிதா சுதன் பரிசுத்த ஆவி என்ன 3 இருந்தாலும் ஒரே இறைவனாய் இருக்கிற என் ஆண்டவரே, தேவரீர் மாத்திரம் மெய்யான கடவுளாய் இருக்கிறபடினாலே உமக்கு மாத்திரம் செய்யத்தக்க தெய்வ ஆராதனை செலுத்துகிறேன். இறைவனை படைத்துக்குள்ள மேலா இருக்க புனித மரியாளே, நீர் விண்ணுள்ள வாசி ஆவியை பார்க்க எண்ணிலா வரங்களால் நிரப்ப பெற்று அனைத்துலகும் அரசியாய் இருப்பதினாலையும் எப்பொழுதும் தூய கன்னியாய் இருந்து மெய்யான இறைவனும் மெய்யான மனிதனுமான இயேசுநாதருக்கு திவ்ய தாயார் இருப்பதினாலையும் புனிதர் அனைவருக்கும் செலுத்தக்கூடிய சாதாரண வணக்கத்தை பார்க்க சிறப்பான வணக்கத்தை உமக்கு மாத்திரமே செலுத்துகிறேன். சகல விண்ணுலக வாசிகளே, இறைவன் பிரைத்தமாய் பார்த்து கொண்டு ஆண்டவருக்கு உகந்தவளான் இருக்கிறபடினாலையும் நீங்கள் நிலைமையிலே நிலை கொண்டவளாய் இருப்பதினாலையும் உங்களுடைய வேண்டுதலின் மன்றாடுகளில் இறைவன் உங்களை முன்னிட்டு எங்களுக்கு அநேக உதவிகள் அருதினாலையும் திருச்சபையின் ஒழுங்குமுறைப்படி உங்கள் அனைவருக்கும் வணக்கம் செலுத்துகின்றேன். இறைவா, தேவரின் ஆத்துமத்தையும் சரீரத்தையும் ஒன்றுமில்லார்க்கு உண்டாக்கிய இந்த ஆத்துமம் உடலும் பிழைப்பிற்கு எண்ணிலா நன்மைகளை தந்ததினாலே சாமி. மேலும் தேவரே, இந்த மண்ணுலையிலே எங்களுக்காக வந்து மனித அவதாரம் செய்து பாடுபட்டு சிலுவையிலே அறைகொண்டு கடினமான மரத்தை அடைந்ததினாலே சாமி. மேலும் திருமணத்தை வந்து அளவில்லாத பலனை எங்களுக்கு ஞானஸ்நானத்தின் வழியாக கொடுத்தினீரே சாமி. நான் ஞானஸ்தானம் பெற்ற பிற்பாடு நான் அநேக முறை பாவம் செய்திருக்கேன். அந்த பாவங்களை எல்லாம் பாவ சங்கீத்தின முகாந்த பொறுத்து தெய்வீக போசனமாய் நற்கனை கொடுத்து காவல் தூதலை கட்டளையிட்டு இவை முதலாவது எண்ணிக்கையில் அடங்காத அநேக சகாய உபகாரங்கள் வழிகொண்டு வருவதினாலையும் சிறப்பாக கடந்த இரவிலே என் ஆத்துமத்துக்கும் என் உடலுக்கும் யாதோரு பொல்லாப்பல் காத்ததினாலையும் என்னால் கூடிய மாத்திரம் நன்றென்று மனதோடு தேவரை வணங்கி ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். இறைவா, தேவர் அர்த்தனை கற்பனையின்படி அடியேன் பிரமாணிக்க நடக்க தீர்மானத்தினாலையும் என்னிடத்திற்கு குணங்களை நீக்கி புண்ணியத்தில் வளர எனக்கு அருள்வீராக. இது எல்லாம் என்னுடைய சொந்த பலத்தினாலையும் ஏழான்மதினால் தூய கன்னி மரியே
எங்களுக்காக உம்முடைய திருமையினை வேண்டிக் கொள்ளவும். எங்களுக்கு காவலாயிருக்கிற ஆண்டவரின் தூதரே, இறைவனின் திருவிழா ஒப்படைக்கப்பட்ட எங்களை ஞான ஒளியா நடத்தியாண்டருளும். என் பெயர் கொண்ட புனிதரே, உம்மை போலவே நான் இவ்வுலகில் இறைவனை அன்பு செய்து உம்மோடு அவரை வானகத்தில் கண்ணார கண்டு துதிக்கவும் திருவர் எங்களுக்கு கிடைக்கும்படி எங்களுக்காக மன்றாடுவோம். ஆமென். பக்கம் எண் 17. பக்கம் எண் 17. ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின்
ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரர்களே, பொதுக்காலம் 25ஆம் ஞாயிறு திருப்பலிக்கு உங்களை அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்று திருப்பலிக்கு இன்று இறை வார்த்தையை விவேகத்துடனும் நம் வாழ்வில் ஏற்று அதன் வழியாக நமக்கு கிடைக்கும் நிலை வாழ்வை எவற்றெல்லாம் முன்மதியுடன் வாழலாம் என்பதை சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். இறைவாக்கினர் ஆமோஸ் சமூக நீதியாக போராடும் போது இறைவன் நமக்கு தரும் வழிகாட்டுதல்களை எடுத்துரைக்கிறார். திருத்தூதர் பவுல் இறைவனுக்கு உகந்த வாழ்வை நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்று நமக்கு அறிவுறுத்துகிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைய நற்செய்தி நிரந்தரமற்ற இவ்வுலக பொருட்களின் மீது நாம் கொள்ளும் பற்றை காட்டிலும் நிலைவாழ்வுக்குரிய திடமான நம்பிக்கை, ஞானம் மற்றும் இரக்கம் ஆகியவற்றையே முதன்மைப்படுத்த வேண்டுமென்று நமக்கு உணர்த்துகிறது. இந்த திருப்பலியில் நமது வாழ்வை இறைவனுக்கு பணி செய்யும் பணியாளராக மாற்றிக்கொள்வோம். நம்மிடம் உள்ள அனைத்தையும், குறிப்பாக நம் இதயத்தை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும் உறுதி கொள்வோம். பொறுப்புள்ளவராகவும் நம்பகத்தன்மை கொண்டவராகவும் நாம் வாழ்ந்திட இந்த திருப்பலியில் முழு மனதுடன் பங்கேற்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நம் திருமொழிக்கு நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. வாழ்வின் ஊற்றும் தூய்மை தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவிழமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்திட உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாக இந்த உப்பை பரிவிறக்கத்துடன் புனிதப்படுத்திட தாழ்மையாய் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியற செய்வீராக. உம் தூய் ஆவியார் உடனிருந்து எங்கள் இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக. ஆமென். புகழ்கின்ற
மைக்கேல், சூசைக்கணி, இருதயராஜ், ஞான பிரகாசம் இவர்களின் ஆண்மலை பாற்றுக்காகவும், செலஸ்டின் ஜெயசீலி, ஜோசப் சேவியர் அம்மாள், நோயில் சாமி இவர்களின் ஆண்மலை பாற்றுக்காகவும் ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. மன்றாடுவோமாக. இறைவா, உம்மையும் பிறரையும் அன்பு செய்வதில் திருச்சட்டத்தின் எல்லா கட்டளைகளும் அடங்கியிருக்க செய்தீரே. உம் கட்டளைகளை கடைபிடிக்கும் நாங்கள் முடிவில்லா வாழ்வுக்கு வந்து சேரும் தகுதி பெற எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இறைவாக்கினர் ஆமோஸ் வறியோரை ஏமாற்றி கள்ள தராசுகளை பயன்படுத்தும் அநீதியான செயல்களை கண்டிக்கிறார். இத்தகைய செயல்களை இறைவன் ஒருபோதும் மறக்க மாட்டார் என அவர் எச்சரிக்கிறார். இன்று நம் வாழ்வில் அடுத்தவர்களை ஏமாற்றும் மனநிலை கொண்டவர்களின் எதிராக கடவுளின் கோபம் வெளிப்படும் என எடுத்துரைக்கும் இந்த வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம். ஆண்டவரே பேசும், ஆண்டவரே பேசும். வெள்ளி காசுக்கு ஏழைகளையும் இரு காலணிக்கு வறியோரையும் வாங்கலாமா? இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 4 முதல் 7 முடிய. இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 4 முதல் 7 முடிய. வறியோரை நசுக்கி நாட்டில் உள்ள ஒடுக்கப்பட்டோரை அழிக்கின்றவர்களே, இதை கேளுங்கள். நாம் தானியங்களை விற்பதற்கே அமாவாசை எப்பொழுது முடியும்? கோதுமையை நல்ல விலைக்கு விற்பதற்கே ஓய்வு நாள் எப்பொழுது முடிவுறும்? மரக்காலை சிறியதாக்கி எடைக்கல்லை கனமாக்கி கள்ளத்தராசினால் மோசடி செய்யலாம். வெள்ளி காசுக்கு ஏழைகளையும் இரு காலணிக்கு வறியோரையும் வாங்கலாம். கோதுமை பதர்களையும் விற்கலாம் என்று நீங்கள் திட்டமிடுகிறீர்கள் அல்லவா? ஆண்டவர் யாக்கோபின் பெருமை மீது ஆணையிட்டு கூறுகின்றார், அவர்களுடைய இந்த செயல்களுள் ஒன்றையேனும் நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். திருப்பாடல் 113, வசனங்கள் 1 முதல் 2, 4 முதல் 8. திருப்பாடல் 113. ஏழைகளை தூக்கிவிடும் ஆண்டவரை போற்றுங்கள். ஏழைகளை தூக்கிவிடும் ஆண்டவரை போற்றுங்கள். ஏழைகளை தூக்கிவிடும் ஆண்டவரை
போல வானளாவிய உயரத்தில் வீற்றிருப்பவர் யார்? அவர் வானத்தையும் வையகத்தையும் குனிந்து பார்க்கின்றார். ஏழைகளை தூக்கிவிடும் ஆண்டவரை போற்றுங்கள். ஏழைகளை தூசியின்றி அவர் தூக்கி நிறுத்துகின்றார். வறியவரை குப்பை மேட்டிலிருந்து கை தூக்கி விடுகின்றார். உயர்குடி மக்களிடையே, தம் மக்களுள் உயர்குடி மக்களிடையே அவர்களை அமர செய்கின்றார். ஏழைகளை தூக்கிவிடும் ஆண்டவரை போற்றுங்கள். ஏழைகளை தூக்கிவிடும் ஆண்டவரை போற்றுங்கள். இரண்டாம் வாசக முன்னுரை. இறைப்பற்று, கண்ணியம், அமைதியான வாழ்வு ஆகியவை சமூகத்தின் அடித்தளம். அதில் வாழும் எல்லாருக்காகவும் இறைவனிடம் மன்றாடி பரிந்துரைத்து நன்றி கூறுதல் அவசியமானதாகும். எல்லா மனிதரும் உண்மையை உணர்ந்து மீட்பு பெற இறைவேண்டல் தேவையென தீமோத்தேயுவுக்கு திருத்தூதர் பவுல் எடுத்துரைப்பதை இன்றைய இரண்டாம் வாசகத்தில் கேட்போம். இரண்டாம் வாசகம். ஆண்டவரே பேசும், ஆண்டவரே பேசும். எல்லா மனிதரும் மீட்பு பெறவும் உண்மையை அறிந்துணரவும் வேண்டுமென கடவுள் விரும்புகிறார். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 1 முதல் 8 முடிய. திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 1 முதல். அன்புக்குரியவர்களே, அனைவருக்காகவும் மன்றாடுங்கள், இறைவனிடம் வேண்டுங்கள், பரிந்து பேசுங்கள், நன்றி செலுத்துங்கள். முதலில் நான் உங்களுக்கு தரும் அறிவுரை இதுவே: இறை பற்றும் கண்ணியமும் நிறைந்தவர்களாய் தொல்லையின்றி அமைதியோடு வாழ அரசர்களுக்காகவும் உயர் நிலையில் உள்ள எல்லா மனிதர்களுக்காகவும் மன்றாடுங்கள். இதுவே நம் மீட்பராகிய கடவுள் முன் சிறந்ததும் ஏற்புடையதுமாகும். எல்லா மனிதரும் மீட்பு பெறவும் உண்மையை அறிந்துணரவும் வேண்டுமென அவர் விரும்புகிறார். ஏனெனில் கடவுள் ஒருவரே, கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே இணைப்பாளரும் ஒருவரே. அவரே இயேசு கிறிஸ்து என்னும் மனிதர். அனைவரின் மீட்புக்காக அவர் தம்மையே ஈடாக தந்தார். குறித்த காலத்தில் அதற்கு சான்று பகர்ந்தார். இதற்காகவே நான் நற்செய்தியை அறிவிப்பவனாகவும் திருத்தூதனாகவும் விசுவாசத்தையும் உண்மையையும் பிற இனத்தாருக்கு கற்பிக்கும் போதகனாகவும் ஏற்படுத்தப்பட்டேன். நான் சொல்வது உண்மையே, பொய் அல்ல. எனவே ஆண்கள் சினமும் சொற்பூசலும் இன்றி எவ்விடத்திலும் தூய உள்ளத்தோடு கைகளை உயர்த்தி இறைவேண்டல் செய்யுமாறு விரும்புகிறேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Alleluia, alleluia.
செல்வராயிருந்தும் அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு உங்களுக்காக ஏழையானார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உங்களோடு இருப்பாராக. மாண்பாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 16. இறைவார்த்தைகள் 1 தொடக்கம். செல்வர் ஒருவருக்கு வீட்டு பொறுப்பாளர் ஒருவர் இருந்தார். அவர் தம் தலைவரின் உடைமைகளை பாழாக்கியதாக அவர் மீது பழி சுமத்தப்பட்டது. தலைவர் அவரை கூப்பிட்டு, உம்மை பற்றி நான் கேள்விப்படுவது என்ன? உம் பொறுப்பில் உள்ள கணக்கை ஒப்படையும். நீர் இனி வீட்டு பொறுப்பாளராக இருக்க முடியாது என்று கூறினார். அந்த வீட்டு பொறுப்பாளர், நான் என்ன செய்வேன்? வீட்டு பொறுப்பிலிருந்து என் தலைவர் என்னை நீக்கிவிடப் போகிறாரே. மண் வெட்டவோ என்னால் இயலாது. இறந்து உண்ணவும் வெட்கமாக இருக்கிறது. வீட்டு பொறுப்பிலிருந்து என்னை நீக்கிவிடும் பொழுது பிறர் என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும் என்று அவர் தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார். பின்பு அவர் தம் தலைவரிடம் கடன்பட்டவர்களை ஒவ்வொருவராக வரவழைத்தார். முதலாவது வந்தவரிடம், நீர் என் தலைவரிடம் எவ்வளவு கடன்பட்டிருக்கிறீர் என்று கேட்டார். அதற்கு அவர் 100 குடம் எண்ணெய் என்றார். வீட்டு பொறுப்பாளர் அவரிடம், இதோ உன் கடன் சீட்டு, உட்கார்ந்து 50 என்று உடனே எழுதும் என்றார். பின்பு அடுத்தவரிடம், நீர் எவ்வளவு கடன்பட்டிருக்கிறீர் என்று கேட்டார். அதற்கு அவர் 100 மூடை கோதுமை என்றார். அவர், இதோ உம் கடன் சீட்டு, 80 என்று எழுதும் என்றார். நேர்மையற்ற அந்த வீட்டு பொறுப்பாளர் முன்மதியோடு செயல்பட்டதால் தலைவர் அவரை பாராட்டினார். ஏனெனில் ஒளியின் மக்களை விட இவ்வுலகின் மக்கள் தங்கள் தலைமுறையினரிடத்தில் மிக்க முன்மதி உள்ளவர்களாக நடந்து கொள்கிறார்கள். ஆகையால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு உங்களுக்கு நண்பர்களை தேடிக்கொள்ளுங்கள். அது தீரும் பொழுது அவர்கள் உங்களை நிலையான உறைவிடங்களில் ஏற்றுக்கொள்வார்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கருவறை முதல் கல்லறை வரை சில்லறை தேவை. சரிதானே? எது தெரியுமோ தெரியாதோ, காசு சம்பாதிக்க முதல்ல தெரிஞ்சுக்கோ. இதெல்லாம் வீர வசனங்கள். காசை தான் கடவுளடா. காசு, துட்டு, மணி, மணி, காசு, துட்டு, பசங்களுக்கு தெரியும். ஆக இன்றைய உலகம், இன்றைய சமூகம், இன்றைய திரைப்பட கலாச்சாரங்கள் நமக்கு முன்வைப்பது இதுதான். காசு இருந்தாதான் நீ வாழ முடியும், காசு இருந்தாதான் உன்னை 4 பேர் மதிப்பாங்க, பணம் பணம் என்று நம்மை திசை திருப்புகிறது. ஆனால் இறை வார்த்தை, இந்த கிறிஸ்தவம், இயேசு கிறிஸ்துவினுடைய போதனை அப்படி அல்ல. நீ பாசத்தை சம்பாதி, பணத்திற்கு பதிலாக பாசத்தை சம்பாதி, உறவை நேசி, மனித உறவுகளை ஏற்படுத்திக்கொள் என்பதை சிந்திக்க என்று அழைப்பு விடுக்கிறது. இங்கிலாந்து நாட்டிலே டைட்டானிக்கோ என்கின்ற கப்பல் புயல் காற்றால் அது மூழ்கும் நிலையில் இருந்தது. எனவே கப்பலினுடைய கீழ்த்தளத்திலிருந்து எல்லா பொருட்களையும் மேல் தளத்திற்கு ஏற்றுகிறார்கள். ஏகப்பட்ட பொருட்கள், அதிலே தங்கம் நிறைய தங்க கட்டிகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த பெட்டி, அதுவும் மேலே ஏற்றப்பட்டது. மக்கள் எல்லோரும் தப்பித்துக் கொள்வதற்காக உயிர் காக்கும் படகு, லைஃப் போட், அதன் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக தப்பித்து சென்று கொண்டிருக்கிறார்கள். கடைசியாக அந்த கப்பலினுடைய மாலுமி கப்பலை சுற்றி பார்க்கிறான். ஏன்னா அவர் போகக்கூடாது, அவர் முதல்ல குதிச்சு போகக்கூடாது, அவர் கடைசியில் தான் போகணும். கப்பல் மாலுமி யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்குறாரு. கடைசியில் மேல் தளத்தில் ஒருத்தன் இருக்கான். அவன் என்னடான்னா அந்த பெட்டிக்கு மேலே, தங்க பெட்டிக்கு மேலே உட்காந்துக்கிட்டு இருக்கான். டேய் என்னடா இது, எல்லாரும் உயிருக்கு பயந்து ஓடிட்டு இருக்காங்க, நீ உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்க. ஐயா, என் வாழ்க்கை ஃபுல்லாக நான் ஏழையாகவே இருந்துட்டேன், காசு பணத்தை நான் கையில் பார்த்ததே இல்லை, இவ்வளோ தங்க கட்டி, அதனால நான் சாகும்போது பணக்காரராக சாக விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னானா. அன்புக்குரியவர்களே,
பணத்தை விட பாசம்தான் அதிகம், உறவை சம்பாதித்துக்கொள் என்று இந்த நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு அருமையாக சொல்லுகிறார். லூக்கா நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு நீங்கள் நண்பர்களை சம்பாதித்துக் கொள்ளுங்கள். அப்படி இருக்கும் பொழுது அந்த செல்வம் குறைஞ்சாலும் கடைசியில் உங்க நண்பர்கள் உன்னை தூக்கி விட்டுருவாங்க என்று இந்த நற்செய்தியிலே நாம் அருமையாக வாசிக்க கேட்டோம். ஆம், நட்புதான் தலை சிறந்தது, பணத்தை விட, பொருட்களை விட, உடைமையை விட. இந்த முதல் வாசகத்திலே பாருங்கள், இறைவாக்கினர் ஆமோஸ் சமூக நீதியின் இறைவாக்கினர் என்று அழைக்கப்படுகிறார். அவர் வன்மையாக சாடுகிறார். வறியவர்கள் இவர்களெல்லாம் நீங்கள் கசக்கி பணம் சம்பாதிக்கிறீர்கள், இது வீண் என்று அவர் போராடுகிறார். ஒரு சமயம் சந்திரகுப்தர் பேரரசராக இருக்கும் பொழுது அவருடைய அமைச்சரவையிலே தலைமை அமைச்சராக இருந்தவர் தான் சாணக்கியர். அப்போ அரசவை கூட்டம் நடைபெற்று கொண்டிருந்தது. சாணக்கியர் ஒரு கோரிக்கையை வைக்கின்றார். அரசே, நமது நாட்டில் அங்கங்க ஏழைகள் இருக்கிறாங்க, குளிர் நேரத்தில் அவங்க போத்திக்கிட்டு படுக்கிறதுக்கு போர்வை கூட இல்லாமல் இருக்கிறாங்க. எனவே நாம் கம்பளி போர்வை எல்லாத்துக்கும் வாங்கி கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப அரசருக்கு இது பிடித்திருந்தது, இது நியாயமாக இருந்தது. எனவே கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. எனவே அதை செய்வதற்கான முழு பொறுப்பையும் சாணக்கியரிடம் ஒப்படைக்கப்பட்டது. நீயே பார்த்து கொள்ளும் என்று. நிறைய கம்பளி போர்வைகள் எல்லாம் அவர் வீடு ஃபுல்லா வந்து இறங்குது. அவர் வீடு சாதாரண வீடு தான், வீடு ஃபுல்லா நிறைஞ்சிருச்சு. அப்போ இது கேள்விப்பட்ட, இது யார் கேள்விப்பட்டிருப்பா? நிறைய கம்பளி வீடு ஃபுல்லா அடிக்காச்சு. யாருக்கு கொண்டாட்டம்? திருடர்களுக்கு கொண்டாட்டம். கொள்ளை கூட்டம் ரெடி ஆகுது, வந்து வீட்டில் இறங்கிட்டு. இறங்கின உடனே ஆஹா இவ்வளோ பெரிய கம்பளி போர்வை, சூப்பர் அப்படின்ட்டு. அடுத்து பக்கத்தில் பார்த்தா சாணக்கியரும் அவருடைய அம்மாவும் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க, ஒரு கிழிஞ்ச போர்வை போத்திக்கிட்டு. அப்போ ஒரு திருடன் எழுப்புறான், டேய் எந்திரடா முட்டா பையல, இவ்வளோ போர்வை வச்சுக்கிட்டு இப்படி தூங்குறியடா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சாணக்கியர் சொல்றாரு, இது எனக்கு சேர வேண்டியதில்லை, இது ஏழைகளுக்கு சேர வேண்டியது, இது அரசாங்க பொருள் என்று அவர் சொன்னார். அப்போ அவர் சொன்ன உடனே அந்த திருட்டு பைய அப்படியே மனம் மாறி அவர் காலில் விழுந்து அவன் அப்படியே ஓடி போயிட்டான். பாருங்க, சிலருடைய ஒரு நேர்மை நீதியான ஒரு வாழ்க்கை பிறரை மாற்றுகிறது. அவர் நினைச்சிருந்தா அதில் உள்ள பாதி கம்பளி போர்வை எடுத்து வித்திருக்கலாம். ஆனால் அவருக்கு அப்படி ஆசை இல்லை, அவர் ஏழைகள் மீது. இன்னைக்கு நம்மை ஆளுகின்ற தலைவர்கள் எல்லாருக்கும் இதே போல அக்கறை இருந்துச்சுன்னா இன்னைக்கு நம்ம நாடு செல்வ செழிப்பு மிக்க நாடாக மாறி இருக்குமே. நம்ம நாட்டில் என்ன குறை இல்லை, எல்லாமே இருக்குது. அரசு, தமிழக அரசு சார்பாக, மத்திய அரசு சார்பாக ஏகப்பட்ட திட்டங்கள், ஏகப்பட்ட நிதிகள் ஒதுக்கப்படுகிறது. அது எல்லாம் எங்க போகுது? இதே போலதான். சாணக்கியனை போற எல்லாரும் இருக்க முடியுமா? என்ன 20 லட்ச ரூபா சாலை அமைப்புக்கு ஒதுக்குறாங்கன்னா 10 லட்ச ரூபா தான் செய்வான். சாலையை செஞ்சுட்டு மீதி 10 லட்ச ரூபா பாக்கெட்டுக்கு. அதனால 2 வருஷத்துல ரோடு உடஞ்சி போயிடும். என்ன அப்போ அந்த இன்னைக்கு நம்ம நாடுகளில் நம்ம பார்க்கும் பொழுது அந்த திட்டங்கள் ஒன்று இருக்குது, அதற்காக ஒதுக்கப்படுகிற நிதி இருக்குது. ஆனால் அதை செயல்படுத்துகிற இந்த இடைத்தரகர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்கள் தான் என்ன ஆயிருந்தாங்க, பாதியை ஒழுங்கிருந்தாங்க. அவங்க தான் பணத்தின் மேலே ஆசைப்படுறாங்க. நான் எலெக்ஷன் வந்து ஜெயிக்கிறதுக்கு இவ்வளோ இது பண்ணியிருக்கேன், அதனால் அந்த பணத்தை நான் எடுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருக்கிறாங்க. அது அப்படி இல்லை. மக்கள் பணம் இல்லை, மக்களுக்கு சென்றடைய வேண்டியதில்லை, மக்களும் வரி செலுத்துகிறோம் அல்லவா. அப்போ எவ்வளோ அநியாயம் பாருங்கள். இதை தட்டி கேட்கறதுக்கு நம்ம தான் தட்டி கேட்கணும். அப்போ முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா, எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு, தேர்தலில் நிற்கிறதுக்கு ஒரு தகுதி வரையுறை, குறிப்பிட்ட பணம் அவனுக்கு இருக்கணும். சரிதானே? நல்ல வசதி, அவன் பணத்து மேலேயே ஆசைப்படாதவனா இருக்கணும் ஒன்று. ரெண்டாவது வந்து அவன் படிச்சிருக்கணும். அவன் பேசிக் குவாலிஃபிகேஷன் என்னது? பிஇ பொறியியல். அதில் நீ பட்டம் படிச்சிருக்கணும். போ அப்படி நின்று பாரு, ஒரு வித்தியாசமாக மாற்றி பார்ப்போமே. ஆனால் இதை யார் குரல் கொடுப்பா? என்ன அப்படி மாற்றினா சரி வரும். நல்ல பணக்காரனாக இருக்கணும், நல்ல படிச்சிருக்கணும். அவங்க வந்தாதான் நம்ம நாடு உருப்படும். நம்ம நாட்டில் உள்ள திட்டங்களும் ஏழை எளிய மக்களுக்கு போய் சேரும். அவங்களுக்கு என்று ஒதுக்கப்பட்ட பணமும் நிதியும் போய் சேரும். அப்போ இன்னைக்கு எல்லாருமே மேலே சேர்க்கணுங்கிற ஒரு ஆசையில் தான் இருக்கிறாங்க. ஆனால் மனுஷர்களை நாம சேர்க்கிறோமா? காமராஜரும் இருந்தார், அவர் மனுஷர்களை சம்பாதிச்சிட்டாரு.
உறவுகளை சம்பாதிச்சிட்டார, மனுஷ உறவுகளை, பணத்துக்கு ஆசைப்படலையே, அவ்வளத்தையும் அவர் போய் செஞ்சார. அது போய் கடைசி தட்டு மக்கள் வரை போய் சேர்கிறதான்னு அவர் மானிட்டர் பண்ணாரு, அவர் கண்காணிச்சார். அப்ப இன்னைக்கு நம்ம நாட்டில் அந்த கண்காணிக்கிறதுக்கு ஆள் இல்லை, எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அது இல்லை, லேக் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ்ஸ். என்ன, அதை கண்காணிப்பாளர்கள், மேலாள். ஒரு வேலை நடக்குன்னா அதை கவர்மெண்ட்லேருந்து ஒருத்தர் பார்க்கறதுக்கு சரியாக கரெக்டாக செஞ்சுருக்கிறானா, அதுதான் பிரச்சனை. அப்போ அதை அந்த சூப்பர்வைசர், அதை மேலாளர்கள், கண்காணிப்பாளர்கள் அதை சரியாக பார்க்கணும், முழுசா மக்களுக்கு போய் செய்யணும். கடைசியில் அப்படி செஞ்சோம்னா எல்லார் மக்கள் மனசுலையும் அந்த அரசியல்வாதிகள் நிற்பாங்களே, நமது அரசாங்கத்தில் உள்ள பணிபுரியக்கூட அரசு ஊழியர்கள் இருப்பாங்களே. அப்ப நாம அப்படி யோசித்து பார்க்க வேண்டும். நண்பர்களை சம்பாதிக்க வேண்டும், பாசத்தை சம்பாதி பணத்தை விட. ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 24வது வசனம், நீதி வெள்ளமென பெருந்தோகி ஓடுக, நேர்மை வற்றாத ஆறு போல பாய்க. திருப்பாடல் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம், நேர்மையாளருடன் நிறைய ஆண்டவர் கருத்தில் கொள்வார். நாம நேர்மையா இருக்கும் பொழுது, நேர்மையா பணம் சம்பாதிக்கும் பொழுது கண்டிப்பாக நாம நண்பர்களை நாம் சம்பாதிப்போம். அதைத்தான் திருப்பாடல் 113 7ஆம் வசனம், ஏழைகளை தூசியிலிருந்து தூக்கி விடுகிறார், வறியவர்களை குப்பை மேட்டிலிருந்து கைதூக்கி மேலே நிறுத்தி. அப்ப நம்ம நாட்டில் ஏழைகள் இருக்கிறாங்க, மேலே வரணும்னா இந்த நிலை மாற வேண்டும். என்ன, தேர்தலில் நிற்கக்கூடியவர்கள் நல்ல பணம், ஏற்கனவே கொஞ்சம் பணம் சம்பாதிச்சு வச்சவனாக இருக்க வேண்டும். அவருக்கென்று ஒரு குறிப்பிட்ட கல்வி தகுதி வேண்டும். அப்படின்னாதான் இந்த ஏழைகள் எல்லாம் நல்ல நிலைக்கு வந்து எல்லாரும் ஒரு சமமா வந்து நாமும் வளர்ச்சி பெற்ற ஒரு நாடாக மாற முடியும். இன்னைக்கு நற்செய்திக்கு வாருங்கள். அருமையான நற்செய்தி. ஒரு செல்வந்தர் இருக்கிறாரு, அவருக்கு வீட்டு பொறுப்பாளர் இருக்கிறாரு. அவர் கணக்கை கையாடல் பண்ணிட்டாரு, அங்கே உள்ள பணத்தெல்லாம் நல்ல அபேஸ். என்ன, அப்போ அவர் மீது கண்டுபிடிச்சிட்டாங்க, குற்றம் சுமத்தப்பட்டது. தலைவர் சொல்லிட்டாரு, நீ வெளியே போ அப்படின்ட்டு. அப்போ அவன் யோசிக்கிறான், அப்போ நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். பாருங்க, யோசித்து ஒருத்தரையா கூப்பிட்றான், டே வா, நீ எத்தனை கடன் பட்ட? 100 குடம் எண்ணெய். உட்காரு, 50 குடம் எண்ணெய்ன்னு எழுது. என்ன வித்தியாசம், ஆச்சரியமா இருக்கலாம். அடுத்தவர் கூப்பிட்றான், நீ எவ்வளோ கடன் பட்ட? 100 மூடை கோதுமை. உட்காரு, 80 மூடன் எழுது. அப்ப இவன் பாருங்க, இவனுடைய கணக்கு பாருங்க. அந்த வந்து 2 பேர் எழுதிட்டு போனாங்கல்ல, அவங்களுக்கு இதே போல நிறைய பேர் வருவாங்க. அப்ப அவங்களுக்கு அது லாபம் தான். ஆஹா, நம்ம 100 குடம் எண்ணெய் வாங்கிட்டு 50 சொல்றாரு, நமக்கு 50 கூட அவனுக்கு லாபம். அதே போல 80 மூடை கோதுமை இது பண்ணவனுக்கு 100 குடம் 100 மூடை கோதுமை இது பண்ணவனுக்கு 80 எழுதி சொல்றான். அப்ப 20 மூடை அவனுக்கு லாபம். அப்ப அவன் சந்தோஷமா திரும்பி போனான். நாளைக்கு பின்னால அவன் எங்க பார்த்தாலும் அவனை வணக்கம் போடுவான், சார் வணக்கம் அப்படின்ட்டு. ஃப்ரெண்ட் ஆயிட்டானா, பாசம் ஆயிட்டான். இப்ப இவன் என்ன பண்றான், இந்த கணக்கர் என்ன பண்ணாரு, அவருக்கு லாஸ், அவரை பொறுத்த மட்டும் அவருக்கு அது ஒரு நஷ்டம். 50 குடம், அதே போல 20 மூடை நஷ்டம். அதை வந்து என்ன பண்றாரு, அவர் ஏற்கனவே பதுக்கி வச்சிருக்கிறாருல்ல, அதுல இருந்து எடுத்து ஈடு செய்கிறார். என்ன இந்த வேண்டாம் அந்த பணம், ஏன்னா நான் வெளியே போறேன், மனுஷங்க தான் தேவை, அவங்க மனசுல நல்ல இடம் பிடிச்சா போதும் அப்படின்ட்டு அவரு அங்க கொடுத்து கணக்கு அதை சரி பண்ணி முடித்து விட்டார். மக்களிடம் நல்லெண்ணத்தை பெற்று விட்டார். அப்போ பணமா பாசமா? பாசம். நண்பர்களைத்தான் நாம் இந்த உலகத்திலே சம்பாதிக்க வேண்டும் என்று நமது ஆண்டவர் இயேசு இன்றைய வழிபாடுகள் நம்மை சிந்திக்க அழைப்பு விடுக்கிறது. நிலக்கரி சுரங்கம், அந்த காலத்துலலாம் தீப்பந்தத்தை வச்சிருப்பாங்க. பகல்லையும் உள்ள இருட்டாதான் இருக்கும், வேலை செய்யணும், ரொம்ப கஷ்டம், தீப்பற்றி கொள்ளும், ஆபத்துகள்லாம் ரொம்ப இருக்கும். அப்போ இங்கிலாந்து நாட்டை சார்ந்த சர் ஹாம்ப்ரி டேவி என்பவர் பாதுகாப்பான விளக்கு, தீப்பற்றாத நல்ல பாதுகாப்பாக இருக்கக்கூடிய எங்கும் பரவாத ஒரு அருமையான ஒரு விளக்கை, சேஃப்டி லைட், அதை கண்டுபிடித்தார். அப்ப அவருடைய நண்பர் ஜான் பால் வந்து கேட்கிறாரு, இவ்வளவு அற்புதமான கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிருக்கியே, நீ இதுக்கு காப்புரிமை வாங்கிட்டியா, காப்பிரைட் வாங்கிட்டியா, வாங்கி நல்ல பணம் சம்பாதிக்கலாம். அப்ப அவர் சொன்னார், இல்ல எனக்கு அது தேவையில்லை, மக்கள் மனசுல இடம் பிடிச்சாலே போதும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாராம். இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க, எனக்கு பணம் வேண்டாம், பாசம் தான் வேணும் என்று இருக்கக்கூடியவர்கள் வரலாறுகளிலே பார்க்கலாம். நமது விவிலியத்திலும் எத்தனையோ புனிதர்களும் அப்படி இருந்திருக்கிறார்கள். சீக்கிய மதகுரு குரு நானக்
அவரை ஒரு முறை ஒரு செல்வந்தர் வீட்டிற்கு விருந்துக்கு அழைத்தார். குருநானக் செல்லுகிறார். வீட்டை நெருங்கிய உடனே ஆடம்பரமான வீடு. அந்த செல்வந்தரும் உள்ளே கொண்டு, இதை பாருங்க இவ்வளோ பணம், இதெல்லாம் பாருங்க கண்ணாடியானது, இவ்வளோ பாருங்க இவ்வளோ மரத்தினால் ஆனது, விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் வீட்டை காட்டுறார். சுற்றி எல்லாமே பெருமை எடுத்து கொண்டார் அந்த செல்வந்தர். அப்போ அந்த குருநானக் பையிலிருந்து ஒரு குண்டூசி எடுத்து அவர்கிட்ட கொடுக்குறார். நாம் அடுத்த உலகத்தில் நாம் சந்திப்போம்ல, நாம் இறந்து அடுத்த உலகத்தில் சந்திக்கும் பொழுது நீ இந்த குண்டூசி எனக்கு பத்திரமா தரணும் அப்படின்னார். என்னையா அது வேடிக்கையாக இருக்கிறது, நான் சாகும்போது எப்படி கொண்டு போக முடியும்? இப்போ புரியுதா? அப்போ இதெல்லாம் எதுக்கு வச்சிருக்க? எல்லாத்தையும் தூக்கி கொடு, மனுஷர்களை சம்பாதி என்று சொன்னார். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 7வது வசனம். உலகிற்கு நாம வரும் பொழுது நாம் எதையும் கொண்டு வர்றதில்லை. பிறக்கும் போது உலகத்தை விட்டு போகும் பொழுது, இறக்கும் போது நாம் எதையும் கொண்டு செல்வதில்லை. 10வது வசனம். பொருளாசை எல்லாவற்றிற்கும் ஆணிவேர். அருமையாக சொல்றாரு பார்த்தீங்களா பவுலடியார். பொருளாசை தான் எல்லாத்துக்குமே ஆணிவேர். அதுல கௌதம புத்தா அவர் சொல்லுவார், ஆசையே துன்பத்திற்கு காரணம். நீ கஷ்டப்படுற துன்பப்படுறன்னா ஆசை தான், ஆசையை நீ கட்டுப்படுத்திக்கொள் என்று சொல்லுவார். ஆண்ட்ரூ கார்னகி என்பவர் அமெரிக்க நாட்டை சார்ந்தவர். 40 வயதிலே பணக்காரராக மாறியவர். எப்படி? ரயில்வே துறையிலே இரும்பு தான் ரொம்ப முக்கியம், தேவைப்படும். தண்டவாளங்கள் அமைப்பதற்கும் ரயில் பெட்டிகள் செய்வதற்கும் இரும்பு மிக மிக முக்கியமான ஒன்று. அப்போ அந்த இரும்பை விநியோகம் செய்து இவர் பெரிய பணக்காரராக மாறிவிட்டார். தூங்கும் வசதி, ஸ்லீப்பிங் பெர்த், அதையெல்லாம் அதற்கெல்லாம் ஏகப்பட்ட இதுகளை புதுதாக இவருடைய காரியத்தால் அறிமுகம் செய்து நல்ல பெரிய பணக்காரர் ஆயிட்டார். அப்புறம் கடைசி நேரத்தில் அவர் ஒரு புத்தகம் எழுதுறார், சொத்து என்னும் நற்செய்தி, த காஸ்பல் ஆஃப் வெல்த் என்ற ஒரு அருமையான நூலை எழுதுகிறார். அதில் அவர் சொல்றாரு, பணக்காரராக சாவது, உடைமைகளை பொருட்களை பணத்தை வைத்து கொண்டு சாவது மிக மிக இழிவானது என்று சொல்லுகிறார். It is a disgrace to die rich என்று சொல்லுகிறார். பாருங்கள், மிகவும் அவசங்கமானது, மிகவும் அவமரியாதைக்குள்ளது, மிகவும் அருவருக்கத்தக்கது நான் பணக்காரனாக சாவது, பணத்தை வீட்டிலே வைத்து கொண்டு அதை வைத்து. ஏன்னா அவர் அது பிறகு ஒரு 40-50 வயசுலலாம் அவர் நிறைய இதை கொடுத்து கடைசியில் அந்த புத்தகத்திலே அவர் அனுபவப்பட்டு அவர் சொல்லுகிறார். எனவே அன்புக்குரியவர்களை, இன்னைக்கு பாருங்க நிறைய இடங்கள்ல பணம் 3 நிலைகளிலே பணங்களை சம்பாதிக்கிறார்கள். ஒன்று, மனிதர்களை பயன்படுத்தி பணம் சம்பாதித்தல், ஏர்னிங் மணி பை மேக்கிங் யூஸ் ஆஃப் த ஹியூமன் பீயிங். மனுஷர்களை, இன்னைக்கு ஏழைகளை, தெரியாதவங்களை, சரியான அறிவில்லாதவங்களை, விழிப்புணர்வு இல்லாதவங்களை, மக்களை ஏமாற்றி இன்னைக்கு பணம் சம்பாதிக்கிறாங்க. ஏமாற்றுதல் நிறைய வியாபார தலங்களிலும் நடக்கிறது, எல்லா கடைகளிலும் நடக்கிறது, எல்லா பொருட்கள் உற்பத்தி செய்கின்ற இடங்களிலும் நடக்கிறது, எல்லா இடங்களிலும் நடக்கிறது. அப்போ மக்களை ஏமாத்துறது, மக்களுக்கு என்ன தெரிய போகுது? ஏமாத்தி அவங்களை பயன்படுத்தி, அதே போல மக்களை அதிகமாக வேலை வாங்கி அவங்கள பயன்படுத்திட்டு பணத்தை மட்டும் எடுத்துட்டு அவங்கள அப்படியே தூக்கி தூர போட்டுறது. பணம் சம்பாதிக்கிறது அவங்க, ஆனால் மனித உழைப்பு, மேன் பவர், அதை மட்டும் பயன்படுத்திட்டு அப்படி நிறைய பேர் பணம் சம்பாதிக்கின்ற ஒரு முறை. 2வது முறை, பொருட்களை பயன்படுத்தி பணம் சம்பாதித்தல், ஏர்னிங் மணி பை மேக்கிங் யூஸ் ஆஃப் த மெட்டீரியல், த ஆப்ஜெக்ட், த குட்ஸ். ஏதாவது போதை பொருள் இருக்கிறது, இல்லைன்னா தங்கம், நிறைய பொருட்கள் இருக்கு பாருங்க. அப்போ அந்த பொருட்களை வச்சு அதில் பணம் சம்பாதிக்கிறது ஏகப்பட்ட அது. இன்னைக்கு நிறைய பொருட்கள் இருக்கிறது, இன்னைக்கு போதை பொருட்கள் தான் நிறைய பணம் சம்பாத்தியம். அதே போல் விலை மதிப்பு அணியக்கூடிய தங்கம் ரொம்ப ஓவர். தங்கத்தை பார்த்தாலே இன்னைக்கு நகை கழுத்தில் பூரா அப்படி எல்லாத்துக்கும் அதான் குறியாக இருக்குது, அதை வச்சு எப்படியாவது பணம் பறிக்கணும். அப்போ பொருட்களை பயன்படுத்தி பணம் சம்பாதித்து, அதே போல் கடத்தல் பொருட்கள், சரக்குகள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது, இப்படி பொருட்களை பயன்படுத்தி பணம் சம்பாதித்தல். 3வது, சூழ்நிலைகளை, சந்தர்ப்ப சூழ்நிலை சிலருக்கு வரும், அப்படியே வந்து இருக்கும். நீ இந்த வேலையை மட்டும், இந்த தப்பை மட்டும் செஞ்சின்னா உனக்கு 10 லட்சம் ரூபா. அவர் கொஞ்சம் கஷ்டப்பட்டவராக இருப்பார், சந்தர்ப்ப சூழ்நிலை, வேற வழி இல்லை, நமக்கு 10 லட்சம் ரூபா கிடைக்குது, பண்ணிடுவோம், தப்பை பண்ணிடுவோம் அப்படின்ட்டு பாருங்க.
அப்ப இந்த 3 விதங்களிலே மனிதர்கள், பொருட்கள், சூழ்நிலை, இந்த 3ஐயும் பயன்படுத்தி பணம் சம்பாதிக்கப்படுகிறது. ஆனா ஆண்டவர் இயேசு என்ன சொல்றாருன்னா, இந்த 3ஐயும் பயன்படுத்தி நீ பாசத்தை சம்பாதி, நீ நண்பர்களை சம்பாதி, மனித உறவுகளை சம்பாதி என்று சொல்லுகிறார். மனுஷர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க இந்த உலகத்துல, பறந்து விரிந்தது எவ்வளவோ மனிதர்கள், அவங்களோடு எவ்வளவு அருமையான நட்பை ஏற்படுத்திக் கொள்ளலாம். எவ்வளவோ பொருட்கள் இருக்குது, அந்த பொருட்களை பயன்படுத்தி பணம் சம்பாதிக்காம அந்த பொருட்கள் மூலமாக நாம நட்புகளை சம்பாதிப்போம். ஒரு பொருளை தூக்கி இன்னொருத்தட்ட கொடுங்க, அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக நினச்சிட்டே இருப்பாங்க. அந்த நட்பு கிஃப்ட் பாருங்க. அதே போல சந்தர்ப்ப சூழ்நிலை நமக்கு வரும். ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்களை உருவாக்கக்கூடிய நிறைய சந்தர்ப்ப சூழ்நிலை நமக்கு வரும். அதை நீ மாத்திக்க, உன்னுடைய உறவை, மனித உறவை சம்பாதிக்கக்கூடிய, நல்ல நட்பை சம்பாதிக்கக்கூடிய தளமாக சந்தர்ப்ப சூழ்நிலை மாத்திக்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்து தனது வாழ்விலை செய்து காட்டி இருக்கிறார். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9வது வசனம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9:9. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செல்வராக இருந்தும் நமக்காக ஏழையானார். எதுக்காக? நாம செல்வராக மாற வேண்டும், நாம் நிறைவுள்ளவராக மாற வேண்டும் என்பதற்காக அவர் ஏழையானார். அதுதான் அவர் கொடுக்கிற அன்பு கட்டளை. யோவான் நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 12வது வசனம். நான் உங்களோடு அன்புறவோடு இருந்ததை போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும் என்பதே என் கட்டளை. இந்த திருச்சட்டம், இந்த விவிலியம் முழுவதுமான ஒரே வார்த்தையில் அடக்கிவிட வேண்டும் என்றால் அதுதான், நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்கள் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள். பிறர் அன்பு. அப்போ மனித உறவுகளை நாம் சம்பாதிக்க வேண்டும். புனிதர்களை பாருங்கள், நிறைய புனிதர்கள் பெரிய பணக்காரர்களாக தான் இருந்திருக்கிறாங்க, பெரிய செழிப்புமிக்க குடும்பத்தில் தான் பிறந்திருக்கிறாங்க. ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு ஒரு பொருட்டாக கருதாமல் வெறும் சாதாரண ஏழையாக மாறி அவர் என்று நம் மத்தியிலே இருக்கிறார்கள். அந்தோணியார், ஞானப்பிரகாசியார், சாமிநாதர், இன்னும் ஏகப்பட்ட புனிதர்களை பாருங்க, எல்லாருமே செல்வந்தர்கள் தான். ஆனா அவர்கள் இன்னைக்கு நமது மனதிலே நிற்கிறார்கள் என்றால் அவர்கள் நண்பர்களை சம்பாதித்திருக்கிறார்கள், பாசத்தை, மனித உறவுகளை சம்பாதித்திருக்கிறார்கள். மத்தேயு நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 26 பார்க்கிறோம். மனுஷர் உலகம் முழுவதும் ஆதாயமாக்கி கொண்டாலும் உனக்கு என்ன பயன்? ஆன்மா, மனுஷன்தான் முக்கியம். எனவே அன்புக்குரியவர்களே, பணமா பாசமா? பாசம், மனித உறவுகளுக்கு, மனித நட்பை நாம் பலப்படுத்துவோம். பல நேரங்களிலே சில பிரிவினைகள், சில கருத்து முரண்பாடுகள், தவறாக புரிந்து கொள்ளுதல்கள் இருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் நாம் ஒன்று சேர்ப்போம். நம்மோடு வாழ்கின்ற சகோதர சகோதரிகளை அரவணைத்துக் கொள்வோம், நட்பை சம்பாதிப்போம். நல்ல உறவுகளை சில நேரத்தில் நம்ம இழந்துட்டு வருத்தப்படக்கூடாது பின்னால் இருந்து. எனவே நாம் இனிமையாக கனிவோடு நமது நட்பை பேசுவோம், நட்புறவை உருவாக்குவோம். ஆண்டவர் விட்டு சென்ற அந்த அன்பு கட்டளை, நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. ஆமென். ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய
எல்லா மனிதரும் மீட்பு பெறவும் உண்மையை அறிந்துணரவும் வேண்டுமென விரும்புகிற கடவுளின் கருவிகளாக திகழ்கிற எங்கள் திருத்தந்தை லியோ, ஆயர் பெருமக்கள், குருகுலத்தார், துறவரத்தார் ஆகிய அனைவரோடும் பொதுநிலையினராகிய நாங்களும் இறையாட்சியின் விழுமியங்களின்படி வாழவும் அனைவரையும் இறையாட்சி நோக்கி அழைத்து வரவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அரசர்களுக்காகவும் உயர்நிலையில் உள்ள எல்லா மனிதர்களுக்காகவும் மன்றாடுங்கள் என்கின்ற 2ஆம் வாசக அறிவுறுத்தலின்படி உலகாலும் தலைவர்களுக்காகவும் என் தேசத்தை ஆள்வோர்களுக்காகவும் மன்றாடுகிறோம். நீதியின் பாதையில் நிலைத்திருந்து அனைவரையும் அரவணைத்து செல்லவும் அமைதி, சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றை போற்றி பேணவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வறியோரை நசுக்கி ஒடுக்கப்பட்டோரை அழிக்கின்றவர்களுடைய செயல்களில் ஒன்றையேனும் நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன் என ஆணையிட்டு கூறும் இறைவா, இவ்வுலகின் அனைத்து நிலைகளிலும் தலைவிரித்தாடும் அநீதியை எதிர்த்து போராடவும் ஏழைகளை தூசியிலிருந்து தூக்கி நிறுத்துகின்றவரும் வறியவரை குப்பை மேட்டிலிருந்து கைதூக்கி விடுகின்றவருமான உம்மை போலவே நாங்களும் விளங்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வசதியாக வாழ்வதற்கு தேவையான செல்வத்தை திரட்டுவதில் முனைப்பாயிருக்கும் நாங்கள் எல்லோரும் நேரிய வழிகளில் பொருள் ஈட்டவும் ஈட்டிய பொருளை கொண்டு நிலையான உறைவிடங்களில் நண்பர்களை தேடிக்கொள்ளவும் ஒளியின் மக்களுக்கு உரிய முன்மதியோடு செயல்படவும் தேவையான அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இங்கே கூடியுள்ள நாங்கள் அனைவரும், குறிப்பாக இளைஞர்களும் நல்ல பணிகளில் அமர்த்தப்படவும் பணிபுரியும் இடங்களில் சிறியவற்றிலும் பெரியவற்றிலும் நம்பத்தகுந்தவராய் பொறுப்புடனும் திறமையுடனும் கடமையாற்றி வாழ்வில் உயர்நிலையை அடையவும் எந்நாளும் நிறை மகிழ்வுடன் வாழவும் வரமுருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக வேண்டுவோம். என்று வாழும் இல்லாமல் இறைவா, இதோ உமது பிள்ளைகளாக நாங்கள் அனைவரும் விரும்பி கேட்டது மன்றாட்டுகளை தயவாய் ஏற்றங்களுக்கு தந்திரல வேண்டும் என்று ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். பக்கம் எண் 114. பக்கம் எண் 114. சொல்
என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகிறோம். அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் எவற்றை அறிக்கையிடுகிறார்களோ அவற்றை விண்ணக அருள் அடையாளங்களால் பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று முளையல்லாமல்ல இறைவா, இந்நாளும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலக அனைத்தையும் படைத்தீர், காலங்களின் மாற்றங்களையும் முறைப்படுத்தினீர், உமது சாயலில் மனிதரை உருவாக்கினீர், இவ்வுலகின் வியத்தகு பொருட்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு பணிய வைத்தீர். இவ்வாறு அவர்கள் உமது படைப்புகள் அனைத்தின் மீதும் பதிலாளர்களாக ஆட்சி செலுத்தவும் உம் செயல்களின் மேன்மை கண்டு உமையிடராது புகழ்ந்தேத்தவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக செய்தருளினீர். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு சேர்ந்து நாங்களது மகிமையை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். வாருங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஜீசஸ் ஆண்டவரே. அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். உம் திருமணம் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவனங்களை ஏற்றுக்கொண்டு எனவே மக்க நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கோடும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்துள்ளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினராக அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும்
இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளியினுடைய ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவல தூய சாமிநாதர், இவ்வுலகில் மக்கோந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் இலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக மை புகழ்ந்தேத்தும் மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கிறோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் ஒரு திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி ஒரு திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருடலும் இரத்தம் என்னை காத்து முடியலால் ஒழிப்பதாக. பக்கம் எண் 153. பக்கம் எண் 153.
அறிவிப்புகள். இன்றைய வழிபாட்டை சிறப்பித்தவர்கள் ஆரோக்கிய அன்னை அன்பியம். அடுத்த வாரம் சிறப்பிப்பவர்கள் மரியாயின் சேனையினர். இந்த வார அன்பு கூட்டம் நடைபெறும் இல்லங்கள்: சாமிநாதர் அன்பியம் திரு ஜெயசிங் ஜான்சி அவர்கள் இல்லம், அந்தோணியார் அன்பியம் திரு ஞானப்பிரகாசம் லீலாவதி அவர்கள் இல்லம், ஆரோக்கிய அன்னை அன்பியம் திரு நெல்சன் மேரி பத்மாவதி அவர்கள் இல்லம். இன்று பகல் 10 மணி முதல் நமது ஊரிலே இல்லங்கள் சந்திக்கப்படும். நமது ஊரிலே நற்செய்தி பணி ஆற்றி கொண்டிருக்கக்கூடிய சகோதரர் ஜவஹர் அவர்கள் தலைமையிலே வீடு சந்திப்பு நடைபெறும். இன்று மாலை 6:15 மணிக்கு நமது ஆலயத்தில் நற்செய்தி கூட்டம் நடைபெறும். இன்று திருப்பலி முடிந்ததும் ஞாயிறு மறைக்கல்வி வகுப்புகள் நடைபெறும். அடுத்த வார ஞாயிறு திருப்பலி ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணிக்கு நடைபெறும். வரும் சனிக்கிழமை 27ஆம் தேதி அன்று காலை 10 மணி முதல் 3 மணி வரை நமது ஆலயத்தில் தொடர் ஜெபமாலை நடைபெறும். வருகின்ற 28ஆம் தேதி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மணிக்கு மணலூர் ஜெபமாலை மாதா ஆலயத்திலே திருவிழா கொடி ஏற்றம் நடைபெறும். எனவே பங்கு ஆலயத்திலே அடுத்த வார ஞாயிற்றுக்கிழமை 7:30 மணி திருப்பலி நடைபெறாது. அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி மாலை ஆராதனை, 7ஆம் தேதி திருவிழா திருப்பலி நடைபெறும். எனவே இந்த திரு நிகழ்வுகளிலே அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பு செய்யுமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். வருகின்ற வெள்ளி, சனி, ஞாயிறு 26, 27, 28 ஆகிய 3 தினங்கள் நமது மறைமாவட்ட டிவைன் மெர்சி தியான மையம் மங்களகிரியிலே குடும்ப தியானம் நடைபெற இருக்கிறது. நல்ல அருமையான ஒரு வாய்ப்பு. நிறைய ஜெப நற்கருணை ஆராதனை வழிபாடுகள், அருள் தந்தையர்கள், அருள் சகோதரர்கள் தலைமையிலே நிறைய குடும்ப தியான உரைகள் எல்லாம் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. எனவே நமக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடியது. எனவே இந்த தியான மையத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வருகின்ற வெள்ளி, சனி, ஞாயிறு காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை. எனவே எல்லோரும் கலந்து கொண்டு சிறப்பு செய்யுமாறு அன்போடு அழைக்கின்றோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, அருள் அடையாளங்களால் புத்துயிர் பெற்ற எங்களுக்கு உமது இடையராத உதவியை கனிவுடன் அருள்வீராக. அதனால் மீட்பின் பயனை மறை நிகழ்வுகளிலும் அன்றாட வாழ்விலும் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. பக்கம் எண் 303. பக்கம் எண் 303. மீது அல்லவோ
தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். என் தலைவரே, என் இதழ்களை திறந்தருளும். அப்பொழுது என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். அனைவரும் இணைந்து திருப்பாடல் 128 வழியாக ஆண்டவரை போற்றுவோம். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர். நீர் நற்பேரும் நலமும் பெறுவீர். உம் இல்லத்தில் உம் துணைவியார் கனிதரும் திராட்சை கொடி போல் இருப்பார். உண்ணும் இடத்தில் உம் பிள்ளைகள் ஒலிவ கன்றுகளைப் போல் உம்மை சூழ்ந்திருப்பர். ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும் ஆடவர் இத்தகைய ஆசி பெற்றவராயிருப்பார். ஆண்டவர் சீயோனிலிருந்து உமக்கு ஆசி வழங்குவாராக. உம் வாழ்நாள் எல்லாம் நீர் எருசலேமில் நல்வாழ்வை காணும்படி செய்வாராக. நீர் உம் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பீராக. இஸ்ரேலுக்கு நலம் உண்டாவதாக. நமது குடும்பங்களை திருக்குடும்பமான இயேசுமரி சூசையிடம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவராகிய இயேசுவே, கன்னியும் தாயுமான மரியன்னையே, திருக்குடும்பத்தின் தலைவரான சூசையப்பரே, உங்கள் அடைக்கலத்தில் எங்கள் குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நாசரேத்தின் திருக்குடும்பத்தில் விளங்கிய உண்மையான அன்பும் இறை அச்சமும் பணிவும் எங்கள் குடும்பங்களிலும் நிலவச் செய்யுங்கள். நாசரேத்தின் திருக்குடும்பமே, எங்கள் குடும்பங்களில் இருந்து பிளவு, வன்முறை, சச்சரவுகளை அகற்றுங்கள். எங்கள் பங்கின் அனைத்து குடும்பங்களையும் ஆசீர்வதியும். நம் வாழ்க்கை துணைவருக்காக மன்றாடுவோம். தந்தையே இறைவா, ஆசீர்வதியும். நம் குழந்தைகளுக்காக மன்றாடுவோம். இயேசுவே ஆண்டவரே, ஆசீர்வதியும். நம் உறவினர், நம்மை அன்பு செய்வோருக்காக மன்றாடுவோம். தூய ஆவியே, துணையாளரே, ஆசீர்வதியும். ஆண்டவரை வாழ்த்துவோமாக. இறைவா, உமக்கு நன்றி. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.